மகாபாரதம் அத்தியாயம் 71 8ஆம் நாள் போர். 8ஆம் நாள் பொழுது புலர்ந்தது. கௌரவ சேனை பீஷ்மரால் கூர்ம வியூகமாக அமைக்கப்பட்டது. தருமர் தமது சேனைக்கு தலைமை ஏற்றிருந்த திஷ்டத்யும்னனிடம், திஷ்டத்யும்னா, கௌரவ சேர்மை கூர்ம வியூகமாக அமைக்கப்பட்டுள்ளதை பார். அதை பிளந்து ஒழிக்கும் விதமாக நமது சேனையை வியூகம் அமைத்து அணிவகுத்திடு என்றார். அதை கேட்டதும் திஷ்டத்யும்னன் பாண்டவர் சேனைகளை 3 சிகரங்கள் கொண்ட வியூகமாக அமைத்தார். பீமன் ஒரு கோடு முடியிலும் சாத்யகி மற்றொரு கோடு முடியிலும் தத்தம் சேனைகளுடன் நின்றனர். நடுவே தருமர் தன் படையுடன் நின்றார். 8ஆம் நாள் போரின் முற்பகுதியில் திருதராஷ்டிரரின் புதல்வர்கள் 8 பேரை பீமன் கொன்றான். தனது சகோதரர்கள் பீமனால் கொல்லப்பட்டதை அறிந்த துரியோதனன் ஆற்றொன்னா துயரத்தில் ஆழ்ந்தது. அரச சபையில் பீமன் தான் செய்திருந்த சபதத்தை இன்றே முடிப்பானோ என்று அனைவரும் பயந்தனர். அர்ஜுனன் தனது அருமை மைந்தனும் தனக்கும் நாககன்னிகைக்கும் பிறந்தவனுமான அரவான் கொல்லப்பட்டதை எண்ணி பெரும் துன்பத்தில் ஆழ்ந்தான். அரவான் பாண்டவர்களுக்கு துணையாக வந்து போர் புரிந்து கௌரவர் படையை சின்னாபின்னமாக்கி கொண்டிருந்தான். அப்போது அவனை எதிர்த்து போரிட வேண்டிய ராட்சசனான அலம்பசனை துரியோதனன் பெரும் படையோடு அனுப்பி வைத்தான். இருவருக்கும் கடும் போர் மூண்டது. போரின் முடிவில் அரவான் கொல்லப்பட்டான். அரவான் கொல்லப்பட்ட செய்தியை அறிந்த அர்ஜுனன் தாங்க ஒண்ணா துயரம் அடைந்தான். அவன் கிருஷ்ணரை பார்த்து, வாசுதேவரே, விதுரர் முன்பே கூறினார், 2 பக்கத்திலும் பெருந்துன்பம் அடைவோம் என்று கூறினார். பொருளுக்காக இத்தகைய இழிவான காரியத்தை நாம் செய்து வருகிறோம். இவ்வளவு கொலைகளை செய்து நாமோ அல்லது கௌரவர்களோ என்ன சுகம் அடையப் போகிறோம்? கிருஷ்ணா, துரியோதனனிடம் தருமர் 5 கிராமங்களையாவது எங்களுக்கு கொடு, போர் வேண்டாம் என்று கேட்டதன் பொருள் இப்போதுதான் எனக்கு புரிகிறது. மூர்க்கனும் மூடனுமான துரியோதனன் எங்களுக்கு 5 கிராமங்களை கொடுக்க மறுத்து 2 பக்கமும் நடக்கும் இந்த பாவ செயல்களுக்கு காரணமானான். இவன் ஒரு கோழை, உயிருக்கு பயந்தவன் என்று உலகோர் இகழ்வார்களா என்றுதானே நான் போரில் ஈடுபடுகிறேன். போர்க்களத்தில் வீழ்ந்து கிடக்கும் சத்திரியர்களை பார்த்து என் மனம் கொந்தளிக்கிறது. நமது பிழைப்பு பாதக பிழைப்பாக அல்லவா உள்ளது என்று மிகவும் வேதனை அடைந்தான். முன்பொரு சமயம் நடந்த போரில் பீமசேனனால் கொல்லப்பட்ட மகாசூரனின் தம்பியான அலம்புசன் என்பவன் தன் தமையனை கொன்ற பீமனை கொல்ல இதுவே தருணம் என எண்ணி பெரும் அரக்கர் படையுடன் துரியோதனன் முன்பாக வந்து, என்னுடன் பிறந்தவனை தருமனின் தம்பியான பீமன் கொன்றான், அவனது உடலை நான் பிளந்திடுவேன் என்று கூறி அவனுக்கு துணையாக போர்க்களத்துக்குள் புகுந்தான். வலிமை மிகுந்த பெரும் அரக்கர் படையுடன் பீமன் எதிராக வந்து அலம்புசன் போர் புரிந்த போது அர்ஜுனனின் மகனாக அரவான் அவன் முன்பாக எதிர்த்து போரிட்டான். துரியோதனனுக்கு துணையாக வந்த அலம்புசனின் அரக்கர் படை மாயுமாறு அரவான் பல வடிவம் கொண்டு போரிட்டான். இதனால் துணையென யாருமற்றவனாக அலம்புசன் தனிமையுற்று ஓடினான். இவ்வாறு பயந்தோடிய அசுரனான அலம்புசன் பாம்புகளை கொன்றழிக்கும் கொடும் கோபம் கொண்டு கருட வடிவம் கொண்டு மீண்டும் இடியென போர்க்களத்துக்குள் புகுந்தான். அப்போது நிருதருக்கு போரில் அழிவை உண்டாக்கிய அரவான் மாயகருடனை கண்டு கொடிய நஞ்சினை உமிழ்கின்ற வாயினை உடைய நாகங்கள் ஒன்றாக வலிமை இழந்து போன்று நின்றான். அவ்வாறு திகைத்து நின்ற அரவானை அலம்புசன் சற்றும் தாமதிக்காது வடிவாளினால் குத்திக் கொன்றான். அவ்வாறு அவன் அரவானை கொன்றதும் அரக்கன் வென்றான் என்று துரியோதனின் சேனை கடலின் முழக்கம் போன்று ஆரவாரம் செய்தன. அன்று அரக்கன் செய்த மாய போரினை எதிர்த்து அழித்திட வல்லவர் எவர் உள்ளனர் என்று விளக்குகிறார். அரவான் கொல்லப்பட்டதைக் கண்டு பீமசேனனின் குமாரன் கடோத்கஜன் சேனைகள் யாவும் அஞ்சி நடுங்குமாறு கர்ஜித்து கௌரவ சேனையை அழிக்க துவங்கினான். பெரும்பாலான பகுதிகளில் கௌரவ சேனை கடோத்கஜனின் தாக்குதலுக்கு அஞ்சி கலைந்தோட துவங்கியது. இதனை கண்ட துரியோதனன் தானே கடோத்கஜனை எதிர்க்க துணிந்தான். துரியோதனனுக்கு துணையாக வங்கதேசத்து மன்னன் யானைப்படையுடன் சென்றான். 8ஆம் நாள் போரில் துரியோதனன் மிகவும் தைரியமாக போர் புரிந்தான். கடோத்கஜனின் படையினர் பெரும்பாலோரை அவன் கொன்றொழித்தான். இதை கண்டு கோபம் கொண்ட கடோத்கஜன் துரியோதனனின் மீது வாள் ஒன்றை சுழற்றி எறிந்தான். அப்போது சட்டென வங்கதேசத்து மன்னன் தனது யானையை இருவருக்கும் இடையே செலுத்தி துரியோதனனை காத்தான். இடையே சென்ற யானை கடோத்கஜனின் சக்தி ஆயுதத்துக்கு இரையானது.
துரியோதனன் ஆபத்தில் உள்ளதை உணர்ந்த பீஷ்மர் பெரும் படை ஒன்றை துரோணர் தலைமையில் அவனுக்கு துணையாக அனுப்பி வைத்தார். கௌரவ சேனையில் புகழ்பெற்ற வீரர்கள் பலர் ஒன்றாக கூடி கடோத்கஜனை எதிர்த்து போரிட்டனர். அப்போது கிளம்பிய சர்ச்சையை கேட்ட தருமர் கடோத்கஜனுக்கு ஆபத்து நேரிட்டது என்றறிந்து அவனுக்கு உதவியாக பீமனை அனுப்பினார். பீமன் வந்ததும் போர் மேலும் உக்கிரமாக நடங்க துவங்கியது. 8ஆம் நாள் போரில் துரியோதனனின் தம்புகள் மொத்தம் 16 பேர் யமனுலகுக்கு சென்றனர். அடுத்த அத்தியாயத்தை அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி.